ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் தி இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் யூஸிங் கமாஸ். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா என்னென்னா 3 டிஜிட்டுக்கு அப்புறமா, அதாவது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், கமா. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 1000, 10,000, 100,000 கமா. இந்த மாதிரி மூணாக நம்ம டிஜிட்ஸை பிரிக்கிறோம்னா அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 34, 70, 56ன்னு இந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. இது நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? ஃபஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், கமா. அடுத்தது 1000, 10,000, 100,000. ஸோ அப்போது 347,000 and 56 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதினா போதும். அப்போது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னாலே என்ன அர்த்தம்னா 3 நம்பர் கழித்து நம்ம கமாஸை ப்ளேஸ் பண்ணணும். அது எத்தனை 3 டைம்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கமாஸை ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த நம்பரை பாருங்கள், 17176. அதை முடிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கமாவை ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி 543க்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கமாவை ப்ளேஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் 7. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 3 இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி கமாஸை போடணும். ஸோ லாஸ்ட் ஒன்றும் அதே மாதிரி 3 பிரிச்சுட்டு மீதி என்ன இருக்குதோ அதை அப்படியே லெஃப்ட் ஓவர் பண்ணிடணும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கார் புள்ளியை பயன்படுத்தி எண்களை பன்னாட்டு முறைனா 3 நம்பர் கழித்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கமாஸ் போடணும். அவ்வளோதான். கொடுத்துருக்கிற நம்பரை லாஸ்ட்லேருந்து 3 பிரித்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கமாஸை போடணும். ஸோ அப்போது 098 கமா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 765 கமா, அடுத்தது 432 கமா 1. ஸோ இதுதான் பன்னாட்டு முறையில் நம்ம எழுதி கமாஸை போடுறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் 3 டிஜிட்ஸாவது இருக்கணும் கமா ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அடுத்தது 8th கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ரைட் த லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அண்ட் புட் கமாஸ் இன் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்றாங்க. அதாவது பிக்கஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னவோ அதை எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு அதை இந்தியன் சிஸ்டம்லையும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்லையும் எழுதுன்றாங்க. பிக்கஸ்ட்டுனாலே உங்களுக்கு எந்த நம்பர் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ அது 6 டிஜிட்ஸ்னால் என்ன பண்ணுவீங்கன்னா 6 தடவை 9 போடணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா. இப்போ இதை இந்தியன் சிஸ்டமில் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் சிஸ்டம்னா என்னது? இந்தியன் சிஸ்டமாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் போடும்போது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், கமா. இப்போ இந்தியன்னா என்ன பண்ணணும்னா 2 நம்பராக பிரிக்கணும். ஸோ அடுத்தது 2 நம்பர் கமா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி பறிப்போம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸ். அப்போ அதை இந்தியன் சிஸ்டமில் எப்படி எடுத்து எழுதலாம்? 9,99,999. இப்போ இது இந்தியன் சிஸ்டம் முடிஞ்சு போச்சு. இப்போது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஸ்டமாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி முதல்ல ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், கமா. இது கம்பல்சரி. ஓகேங்களா. அடுத்தது இந்தியன் சிஸ்டமாக இருந்தால் 2 பிரிப்போம். அதே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா 3ன்ற மாதிரி தான் கமாஸை ப்ளேஸ் பண்ணும். ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், கமா. அடுத்தது 1000, 10,000, 100,000. இப்போ இதை நம்பர் நேமில் எழுதணுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டோமா. ஸோ இப்போது இது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000. அப்போ இது எல்லாமே எதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் பிளேஸில் தான் வரும். அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? 999. அப்போது 999,000 இதை என்னன்னு சொல்லலாம்? 999. இங்கே தௌசண்ட்ஸ் போட்டு எழுதுவீங்க, இங்கே வெறும் நான் அப்படியே எடுத்து எழுதுவீங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் கார் புள்ளி இடுகன்னு சொல்கிறாங்க. அப்போ மிகப்பெரியனாலே 9 6 தடவை எடுத்து எழுதணும். இந்திய முறைனா 3 நம்பர் கழிச்சு கமா, அடுத்தது 2 பிரிச்சுட்டு போகணும். இங்கே 3 நம்பர் கமா போட்டாச்சு, அடுத்தது 2 நம்பர் தள்ளி கமா போட்டாச்சு, லாஸ்ட்டில் 9 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இப்போ இது 1கள், 10கள், 100கள், 1000, 10,000, இது லட்சம். அப்போ எப்படி எழுதலாம்? எத்தனை லட்சம் இருக்குது? 9 லட்சத்து.
எவ்வளோ ஆயிரங்கள் இருக்குது? 99,000. மீதி என்ன இருக்குது? 999. இதே பன்னாட்டு முறைனா என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 டிஜிட் கழித்து நம்பர் போட்டு அடுத்த 3 டிஜிட் இதோ இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா? இப்போ இதை என்ன எழுத்தில் எப்படி எடுத்து எழுதுறது? இந்த 999 வரக்கூடிய முதல் 3 9மே 1000ஐ குறிக்கக்கூடியது. அப்போ இதை என்னன்னு சொல்லலாம்? 999,000. ஸோ 999,000. இங்கே பின்னாடி ஒரு 3 தடவை 9 வருது இல்லைங்களா? அதை 999ன்னு எழுதுவோம். ஸோ 999. இதுதான் காற்புள்ளியை பயன்படுத்தி இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதக்கூடியது. இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.